ஹாய் மக்களே, மறுபடியும் நம்ம விஜய் வந்துட்டார் பார்த்தீங்களா பொதுக்கூட்டத்துக்கு. எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன கேட்டாங்க கேள்விங்கன்னுட்டு. இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் கேட்டிங்களா, பார்த்தீங்களா? நியூஸில் சத்தியம் என்றைக்கும் சாகாது, உண்மை ஜெயிக்கும். இதுதான் உண்மை. வாய்மையே வெல்லோன்ட்டு வெறும் போர்டில் மட்டும் இல்லை, இங்கேயும் நடக்குது உலகத்தில். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும். அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து தலை குஞ்சி நிற்பாங்க தப்பு செஞ்சவங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம விஜய் அதை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நாளை நமதே வெற்றி கழகம் தாவேக்கா வளர்க, தமிழ் வாழ்க அப்படின்னு நாம் கோஷமிட்டு சத்தமாக பேசலாம். இன்னும் சத்தமாக பேசலாம். நமக்கு எல்லாருக்கும் விடுதலை. பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் இன்னும் நல்லா பாடுபடுவார். நாம் இன்றைக்கி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் வயிறெறிஞ்சி தான் நிற்கிறாரு. ஆனால் தாவேக தொண்டர்கள் எல்லாரும் கூடி நின்று அந்த கஷ்டத்தைங்கெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது நடுவில் கோவை அந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் வேறு எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது. அதை தடுத்து நிறுத்துறன்ற முறையில் ஏதேதோ ஒன்று அந்த பொண்ணு மேலேயும் அந்த பையன் மேலேயும் அபாண்டமாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் தெரியும் போது எல்லாருக்கும் அது தப்புன்றது புரிய வரும். வாழ்க வளமுடன் தாவேக்கா.